பொதுவாகவே எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு வேலையை வந்து சின்சியராக பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நேரமாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தோணும், நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம நிறைய நேரம் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வந்து புக்கை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஸோ அப்பப்போ வந்து ஒரு பக்கம் படித்து முடிச்சா மைண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற பேரில் வந்து செல்ஃபோன் எடுத்து பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதிகமாக பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறது என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து சராசரியாக மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலே வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்காங்க அவங்களோட ஃபோனில். ஸோ 100 தடவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் வந்து 1 நிமிஷம்னு பார்த்துக்கிடும். அது மாதிரி 100 டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் வந்து ஆகுது. இதே மாதிரி மற்ற சோஷியல் மீடியா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மியூசிக்கலி, ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். கண்டிப்பாக வந்து நீங்கள் 9 to 9 படித்தாலுமே வந்து குவாலிட்டியான டைம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 மணி நேரம் மட்டும் தான் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ மற்ற டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 6 மாதம் 1 இயர்லாம் நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து காலையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அவங்களோட டைம் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ மட்டும் தான் வந்து ஒழுங்காக படிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோன் எடுப்பாங்க, லாக் போட்டு பார்ப்பாங்க, ஸோ மறுபடியும் வந்து லாக் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு அதேமாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுறதுக்கு வந்து 5 செகண்ட் தான் ஆகும். ஆனால் எண்ட் ஆஃப் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 செகண்டாக பண்ணி இதுவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மியூசிக்கலி லாக் போட்டு பார்க்குறது, சும்மா கேமரா உள்ள போய் பார்க்குறது, இதை ஃபுல்லாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிரும். ஸோ நம்ம வந்து சின்சியராக வந்து 9 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம குவாலிட்டியாக படித்த டைம் வந்து 2 மணி நேரம் மட்டும் தான் இருக்கும். 4 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தோம்னா நம்ம செல்ஃபோனே பார்த்துக்கிட்டே இருப்போம். நிறைய பேருக்கு வந்து நமக்கு தெரியாது, ஸோ நம்ம வந்து இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது. ஸோ நம்ம நினச்சிக்கிட்டோம் 5 செகண்ட் தானே 10 செகண்ட் தானே அப்படின்னு. ஸோ நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவோம். எந்தெந்த இடத்துல வந்து நம்மளோட டைம் வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆப் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் வந்து உள்ளேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஸ்க்ரீன் லாக் வந்து எவ்வளோ நேரம் போடுதோம், ஸோ வந்து ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது, ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது, ஒரு மந்த்துக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க வந்து ஒரு ஆப் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆப்பை பற்றி பேசுனால வந்து இது பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிலாம் கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப், யாருனாலும் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன அப்படின்னா வந்து குவாலிட்டி டைம் அப்படிங்கிற ஒரு ஆப். அந்த ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப் வந்து எத்தனை வாட்டி யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் வந்து எத்தனை வாட்டி யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணுறோம், மற்ற ஆப்னா எத்தனை வாட்டி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம வந்து எவ்வளோ நேரம் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் வந்து நம்ம ஒரு 1 hour டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்புறம் ஃபேஸ்புக் வந்து 1 hour பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராம் வந்து 1 hour பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதேமாதிரி மற்ற ஆப்லாம் இருக்கும், யூசி ப்ரௌசராக இருக்கட்டும், எந்த ஒரு ஆப்லாம் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஸோ எத்தனை டைம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லா கம்ப்ளீட் டீட்டெயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்பில் வந்து வந்துடும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலாக இருக்காதிங்க. ஒரு 2-3 நாள் மட்டும் நீங்கள் எப்போது இருக்கிற மாதிரியே இருங்க. நீங்கள் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணியே பார்க்க வேண்டாம், ஒரு 4 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மியூசிக்கலி இந்த மாதிரி இதிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 4 நாள்லேயே வந்து ஒரு 20 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா வாட்ஸ்அப்லாம் ஃபுல்லாகவே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் நீங்கள் தேவையில்லாமல் அதிக மணி நேரம் இருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவசியமே இல்லாத ஒரு பிரோஜனம் இல்லாத ஒரு சில ஆப்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனே அந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ஒரு சிலர் வந்து தேவையில்லாமல் ஃபோனை வந்து ஒரு 150 வாட்டி அன்லாக் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு நாளைக்கு 40 வாட்டி மட்டும் தான் ஃபோன் அன்லாக் எடுப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து 40 அப்படிங்கிற செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 40வது வாட்டி வந்து லாக் எடுக்கும்போது அதில் வந்து ஒரு ஆட் மெசேஜ் வரும், நீங்கள் வந்து 40 டைம்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு. ஸோ வந்து அதை வச்சு நீங்கள் கண்ட்ரோலாக இருந்துக்கலாம், நம்ம 40 வாட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு. ஸோ வந்து நீங்கள் நைட் வரைக்கும் நம்ம வந்து 40 வாட்டி தான் போடணும்னு நினச்சிருப்பீங்க, பார்த்தீங்க அப்படின்னா காலைல 10 மணிக்கு வந்து அந்த அலர்ட் மெசேஜ் வந்துடும். ஸோ உங்களுக்கே புரியும் நம்ம ஏன் தேவையில்லாமல் அடிக்கடி ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கே வந்து கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோனை வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து 2 மணி நேரம் தான் யூஸ் பண்ணணும், 1 hour தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸும் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. ஸோ 2 மணி நேரம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து 2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஸோ நீங்கள் 2 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு அப்பவும் தோணும், ஸோ நம்ம வந்து காலையில் எப்போ தான் ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள 2 மணி நேரம் ஆகிட்டு அப்புறம் வந்து ஃபோன் மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு இந்த ஆப்பு அப்புறம் ஃபோனை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறதுலாம் தெரியாது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பழக்கம் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ எல்லா சேனல்லையும் நம்ம சேனல் எல்லா சேனல்லையுமே இருக்கட்டும், எப்படி படிப்பது, எவ்வாறு படிப்பது, எத்தனை நாட்கள் படிப்பது, அப்புறம் இந்த மாதிரிலாம் வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சேனல்லையுமே வந்து அதிகமான வியூஸ் இருக்கும்.
ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும்தான் கிடைக்குமே தவிர ஒரு மார்க் கூட கிடைக்காது. ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறங்கிற பேரில் வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் யூடியூப் பார்ப்பாங்க. ஸோ 5 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கிற எல்லா சேனல் ஒரு 50 சேனல் இருக்கக்கூடிய எப்படி படிப்பது மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ எப்படி படிக்கலாங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியும். எக்ஸாமில் வந்து எப்படி படிக்கலாங்கிற கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. ஸோ வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒன் டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கான்செப்டாக வந்து படிங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 3 மணி நேரம் யூடியூப் பார்க்கிங்க அப்படின்னா வந்து 3 மணி நேரத்தில் என்னென்ன கான்செப்ட் வந்து புதுசாக கற்றுக்கிட்டீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் புதுசாக படிச்சிங்க, அதெல்லாம் செப்பரேட்டாக வந்து நோட் போட்டு எழுதுங்க. ஸோ 3 மணி நேரம் யூடியூப் பார்த்தா மட்டும் வந்து மார்க் வராது. ஸோ யூடியூப்பில் வந்து என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதே முக்கியம். ஓகே, கண்டிப்பாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2 நாளில் வந்து உங்களுக்கே தெரியும் லைஃப் வந்து எவ்வளோ டைம் நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாக வந்து கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். நேற்றுக்கு 2 மணி நேரம் பார்க்கிங்க, அன்றைக்கி வந்து 1 ஹவர் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஸோ ஒரு 10 நாள் 20 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோல் நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்லேயே வந்து போடலாம். ஸோ வந்து நான் இந்த ஆப்க்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஆப்க்கான லிங்க் நான் வந்து கொடுக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆண்ட்ராய்டு ஆப்குள்ளே ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து குவாலிட்டி டைம்னு சொல்லி அடிங்க. ஸோ குவாலிட்டி டைம் அடிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஆப் வந்து இந்த ஆப்பாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொரு யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ஆப் இருக்குது. ஸோ மற்ற ஆப் பற்றி உங்களுக்கு வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.